ரெப்போ வட்டி விகிதங்களில் தொடர்ந்து 9வது முறையாக மாற்றமில்லாமல் நீடிக்கிறது. நீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நேற்று இந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க. இந்த டைமும் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெப்போ ரேட்னா என்ன, இதனால நமக்கு என்ன யூஸ், இது எல்லாமே டீடைலா பார்த்துடலாங்க. யூஸ்வலா நமக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுமோ நம்ம டேரக்டா பேங்க் கிட்ட போய் நம்ம லோன் கேட்பாங்க. பட் பேங்க் சம்டைம்ஸ் வந்து லோன் தர அளவுக்கு ஃபண்ட் இல்லாட்டி அவங்க டேரக்டா ஆர்பிஐ கிட்ட போய் லோன் கேட்பாங்க. அண்ட் நம்ம ஆர்பிஐ தான் பாத்தீங்கன்னா வந்து எல்லா பேங்க்குமே லோன் தருவாங்க. அண்ட் இந்த லோன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ மத்த பேங்க் கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெப்போ ரேட் நம்ம சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ரெப்போ ரேட்னா என்ன தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ரெப்போ ரேட் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுங்க டீடைலா பார்த்தலாங்க. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி எவ்ரி 2 months ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாமே வேண்டாம் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. இந்த ரெப்போ ரேட் சேஞ்ச் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நம்ம கண்ட்ரியில் பாத்தீங்கன்னா வந்து பணப்புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது டேரக்டா அது பேங்க் தான் அப்டேட் பண்ணும். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு கொடுக்குற லோனோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இன்கேஸ் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு, ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து குறைச்சு விட்டுருவாங்க. இந்த ரெப்போ ரேட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பேங்க் லோன் கிடைக்கும். ஸோ பேங்க்குமே அவங்க கஸ்டமருக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோன் தருவாங்க. ஸோ இப்போ ரெப்போ ரேட் சேஞ்சஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் இந்த ரெப்போ ரேட்ல சேஞ்சஸ் நடத்தா அது எல்லா செக்டரையுமே பாதிக்கும், பிளஸ் ஷேர் மார்க்கெட்டே பாதிக்கும். லாஸ்ட் 9 டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரெப்போ ரேட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலைங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட்ல மேல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.